நாடு முழுவதும் பல குற்ற சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. காவல்துறையினரோ விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. வெளியூருக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய பெண் வீட்டு வாசலில் அங்குமிங்குமாக சிதறி கிடந்த விபூதியை பார்த்து அதிர்ச்சி. குடும்பத்தை வேரோடு அறுக்க எலும்புச்சை பழம், குட்டி சாத்தான் பொம்மையை வைத்து பில்லி சூனியம். சிசிடிவி கேமராவில் பதிவாகியிருந்த பெண் யார்? சூனியம் வைக்கும் அளவிற்கு அப்படி என்ன வன்மம்? பின்னணி என்ன? சமீப காலமா மனிதர்களோட ரத்தத்தை வச்சு பூசை பண்றது, டெட் பாடியை வச்சு மாந்திரீகம் பண்றது, டெட் பாடியை புதைச்சு வச்சு அதை எலும்பு கூடாக்கி அதுக்கப்புறம் அந்த எலும்பு கூட்ட காட்டுக்குள்ளையோ இல்ல தெருக்கள்ளையோ வச்சு மந்திரம் மோதி பூசை பண்றதுன்னு இந்த மாயாஜால மாந்திரிக வேலைகள் அதிகம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த சூழல்ல ஆட்கள் நடமாட்டம் அதிகமா இருக்கக்கூடிய ஏரியாவில் உள்ள ஒரு வீட்டுல விபூதியையும் குட்டி சாத்தான் பொம்மைகளையும் வீசி பில்லி சூனியம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லப்படுற விஷயம் கேட்கும் போதே கதிகலங்க வச்சிருக்கு. வெளியூருக்கு போயிட்டு ஒரு வாரத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்திருக்காங்க ஆர்த்தி. வீட்டோட கேட்டை திறந்து உள்ள போனப்ப தரையில வெள்ளை வெள்ளையா ஏதோ கொட்டி கிடந்திருக்கு. என்னடா இது ஒரு மாதிரி இருக்கேன்னு சந்தேகப்பட்டுக்கிட்டே போய் பார்த்தப்பதான் அது விபூதிங்கிறது தெரிய வந்துச்சு. நம்ம வீட்ல யாரும் இல்ல, அப்படின்னா விபூதி எப்படி இங்க வந்துச்சுன்னு யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்குள்ள போன ஆர்த்தி கொஞ்ச நேரத்துல பயங்கரமா சத்தம் போட்டு அலறி இருக்காங்க. ஏன்னா வீட்ல இருந்த சாக்குக்கு கீழே எலுமிச்ச பழம், குட்டி சாத்தான் பொம்மை, பில்லி சூனியம் பண்றதுக்கான பொருட்களும் சிதறி கிடந்ததை பார்த்து கதி கலங்கி இருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்த்து பதறி போன ஆர்த்தி இந்த விஷயத்த கணவன் ராஜா கிட்ட சொல்லவே மெக்கானிக் கடையில் இருந்த ராஜா உடனே வீட்டுக்கு வந்து சிசிடிவி கேமராவை செக் பண்ணி இருக்காரு. அதுலதான் இந்த வேலைய பண்ணவங்க யாருங்கிறத தெரிஞ்சு மொத்த குடும்பமும் அதிர்ச்சியில ஆடி போய் நின்னு இருக்காங்க. திண்டுக்கல் வேடச்சந்தூர்ல உள்ள ஆத்துமேடு பகுதியை சேர்ந்தவர் தான் இவரோட மனைவி ஆர்த்தி. ராஜா சொந்தமா மெக்கானிக் கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. இவர் வீட்ல இருந்து 4-5 வீடு தள்ளி ராஜமணிங்கிற பெண்ணோட கணவர் உடல்நல குறைவால உயிரிழந்ததுனால ராஜாவும் ஆர்த்தியும் தான் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க. ராஜமணியும் தினமும் ஆர்த்தி வீட்டுக்கு வந்து சாப்பிடுறது, அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்றதுன்னு குடும்பத்துல ஒருத்தவங்க மாதிரி இருந்திருக்காங்க. இதுக்கிடையில ராஜா குடும்பத்தோட வெளியூருக்கு போயிருந்திருக்காரு. ஊருக்கு போகும்போது ராஜாவும் ஆர்த்தியும் ராஜமணி கிட்ட சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. ராஜா குடும்பத்தோட ஒண்ணு மண்ணா பழகிக்கிட்டு இருந்த ராஜமணியே அவங்க வீட்டுல பில்லி சூனியம் வச்சதுதான் மொத்த குடும்பத்துக்கும் அதிர்ச்சியாக வச்சிருக்கு. பூட்டு போட்டிருந்த ராஜா வீட்டுக்கிட்ட போன ராஜமணி கையில வச்சிருந்த விபூதிய அவரோட வீட்டுக்குள்ள தூக்கி வீசி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ராஜமணி அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போயிட்டு வர்றப்ப எலுமிச்ச பழத்தையும் குட்டி சாத்தான் பொம்மையையும் வச்சு சூனியம் பண்ணியிருக்காங்கிறத தெரிஞ்சு குடும்பமே அதிர்ச்சி ஆயிட்டாங்க. ராஜா சிசிடிவி கேமராவை செக் பண்ணப்பதான் ராஜமணி வசமா சிக்கி இருக்காங்க. அடுத்து அவங்கள கூப்பிட்டு ராஜா விசாரிச்சிருக்காரு. எங்க வீட்ல தான் சாப்பிடுற, உனக்கு எவ்வளவு நல்லது பண்ணி இருக்கோம், எதுக்காக இந்த மாதிரி வேலைய பார்த்தன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு பூக்கடை மணிதான் சூனியம் வைக்க சொன்னாரு, அதனாலதான் நான் இப்படி பண்ணேன்னு, எனக்கு வேற எந்த நோக்கமும் இல்லைன்னு திட்டவட்டமா சொல்லி இருக்காங்க ராஜமணி. அது என்னதுன்னு கேட்டியா? என்னதுன்னு கேட்டேன். வேற ஒன்றும் இல்லை, அதை கொஞ்சம் போட்டு கையில் வச்சேன். எனக்கு வாங்கினதுமே அப்படியே உண்மையிலே நிதானம் இல்லை. வீட்டுக்கு எப்படி போயிட்டு வந்தேன்னு கேட்டேன்னே எனக்கு தெரியாது. நான் வேற வார்த்தை போய் என்ன செஞ்ச கேட்டு நின்று நான் ஒன்றும் செய்யலை. திணியர் மட்டும் போட்டுட்டு வந்தேன். அதே ஏரியாவில் இருக்கிற பூக்கடை மணிங்கிறவருக்கும் ராஜாவுக்கும் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமா தகராறு ஏற்பட்டிருக்கு.
இந்த தகராறு நாளாக முன்விரோதமாக மாறி 2 பேரும் பார்க்கும் போதெல்லாம் முறைச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. இதுக்கு இடையில தான் ராஜாவோட குடும்பத்தை சின்ன பின்னமாக்கணும்னு முடிவு பண்ண மணி ராஜமணியை ஏவி ராஜா வீட்டுக்கு சூனியம் வச்சதா சொல்லப்படுது. அதுக்கப்புறம் ராஜமணி சொன்னதை வீடியோவா பதிவு பண்ண ராஜா பூக்கடை மணி மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. புகாரோட அடிப்படையில விசாரணையில இறங்கின காவலர்கள் பூக்கடை மணி ராஜமணி கிட்ட விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விசாரணையில பூக்கடை மணி ராஜா மேல ஏற்கனவே புகார் கொடுத்திருக்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு. மணியோட மகளை ராஜா தகாத வார்த்தைகளால பேசி அசிங்கப்படுத்தினதாவும் அவர் மேல போக்சோவில் புகார் கொடுத்துருவேன்னு சொல்லி மணி மிரட்டல் விட்டதாவும் சொல்லப்படுது. ஒருவேளை நம்ம மேல போக்சோ கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோன்னு பயந்த ராஜாவே ராஜமணியை செட் பண்ணி தன்னோட வீட்டுக்கு மணிதான் சூனிய வைக்க சொன்னாருன்னு நாடகமாடி இருக்காருன்னு ஒரு பக்கம் சொல்லப்படுது. ஆனா முழுமையான விசாரணைக்கு அப்புறம்தான் என்ன நடந்துச்சுங்கிற மொத்த உண்மையும் தெரிய வரும்னு காவல்துறை தரப்பிலிருந்து சொல்றாங்க. வேலை முடிந்து வீட்டிற்கு சென்ற கணவன் வீட்டிற்குள் நுழைந்ததும் மனைவி மீது கொடூர தாக்குதல். நடுவீட்டில் வைத்து இளம்பெண் அடித்தே கொலை. சடலத்தை வீட்டிற்கு பின்புறத்தில் உள்ள வயலுக்கு கொண்டு சென்று எரித்த பயங்கரம். உறவினர்களுடன் சேர்ந்து இளம்பெண்ணை கணவரே அடித்து கொலை செய்தது ஏன்? நடந்தது என்ன? நைட் டின்னரை முடிச்சுட்டு தன்னோட மகள் ரஜினி குமாரிக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க தாய் சுனிதா. அப்போ ஃபோன் ஃபுல் ரிங் போயிருக்கு. ஆனா ரஜினி குமாரி ஃபோனை எடுக்கவே இல்லை. அடுத்து மகள் ஏதாவது வேலையா இருப்பா, காலையில ஃபோன் பண்ணி பேசிக்கலாம்னு முடிவு பண்ண சுனிதா மறுநாள் காலையில் மறுபடியும் கால் பண்ணி பார்த்திருக்காங்க. அப்போ ரஜினி குமாரியோட ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்திருக்கு. இதனால பதற்றமடைஞ்ச தாய் ரஜினி குமாரியோட வீட்டுக்கு போயிட்டு மகளை பத்தி கேட்டு இருக்காங்க. அதுக்கு கணவர் சச்சின் உங்க பொண்ணு எங்கேயோ ஓடி போயிட்டான்னு அலட்சியமா சொல்லி இருக்காரு. இத கேட்டு அதிர்ச்சி அடைந்த தாய் உங்களை நம்பித்தானே மகளை கட்டி கொடுத்தோம், இப்ப அவளை பத்தி கேட்டா இவ்ளோ அலட்சியமா பதில் சொல்றீங்கன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து ரஜினி குமாரிய காணும்னு பக்கத்துல உள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. உடனே சச்சினோட வீட்டுக்கு போன போலீஸ் விசாரணையில இறங்கினாங்க. அடுத்து வீடு ஃபுல்லா ஆய்வு பண்ணி இருக்காங்க. அப்போ அங்க வந்த அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க ரஜினி குமாரி நேத்து வர நல்லா தான் இருந்தாங்க, திடீர்னு சச்சின் தன்னோட மனைவி உயிரிழந்துட்டதா சொல்லி சடலத்தை வீட்டுக்கு பின்னாடி உள்ள வயல்ல வச்சு எரிச்சிட்டாங்கன்னு சொல்லி இருக்காங்க. கிராம மக்கள் சொன்னதை வச்சு சச்சினை கஸ்டடியில எடுத்த போலீஸ் அவர்கிட்ட விசாரிச்சிருக்காங்க. உத்தரப்பிரதேசம் கோபால்பூர் கிராமத்தைச் சேர்ந்த சச்சினும் பக்கத்து மாவட்டத்தைச் சேர்ந்த ரஜினி குமாரியும் 1 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம் ஆன கொஞ்ச நாள் வர கணவன் மனைவி மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இதுக்கிடையில ரஜினி குமாரி கர்ப்பமாகவும் ஆகியிருக்காங்க. கல்யாணத்தப்பவே ரஜினி குமாரியோட வீட்ல இருந்து நகை, பணம், சீர்வரிசை பொருட்கள் எல்லாம் கொடுத்திருக்காங்க. ஆனா கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் நீங்க கொடுத்த நகை பணம் எல்லாம் பத்தாது, திரும்ப உங்க வீட்டுக்கு போய் 5 லட்சம் ரூபாய் பணம் வாங்கிட்டு வான்னு சச்சினோ அவனோட சொந்தக்காரங்களும் சேர்ந்து ரஜினி குமாரிய டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கு ரஜினி குமாரி எங்க வீட்டு சைட்ல இருந்து அவங்களால என்ன முடியுமோ அதை பண்ணிட்டாங்க, அதனால திரும்ப என்னால அவங்க கிட்ட பணம் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இதனால கடுப்பான கணவன் சச்சின் மனைவிய சரமாரியா தாக்கி துன்புறுத்தி இருக்கான். தொடர்ந்து 5 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு மனைவியை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். கணவனோட டார்ச்சரை பொறுத்து பார்த்த ரஜினி குமாரி ஒரு நாள் தனக்கு நேர்ந்த கொடுமைகளை பத்தி தன்னோட தாய்க்கு போன் பண்ணி சொல்லி இருக்காங்க. எல்லா நகைகளையும் அடமானம் வச்சுதான் உன் கல்யாணத்தையே நடத்தினோம், இதுக்கு மேல எங்களால ஒன்னும் பண்ண முடியாது, அதுக்கான சக்தியும் எங்க கிட்ட இல்ல, அதனால எப்படியாவது பல்ல கடிச்சுக்கிட்டு வாழ்க்கைய ஓட்டிடுன்னு சொல்லி இருக்காங்க. இதனால கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்காங்க ரஜினி குமாரி. சம்பவத்தன்னைக்கு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு திரும்பின சச்சின் இப்பவே உங்க வீட்டுக்கு போயிட்டு 5 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு வா, இல்லன்னா உன்னை அடிச்சே கொலை செஞ்சிருவேன்னு மிரட்டி இருக்காரு.
அதுக்கு ரஜினி குமாரி, கர்ப்பமா இருக்கிற இந்த நேரத்துல கூட நீ என்ன அடிச்சு சித்திரவதை பண்ற, என்னால எங்க வீட்டுக்கு போயிட்டு பணம் வாங்கிட்டு வர முடியாதுன்னு சச்சினை திட்டி இருக்காங்க. இத கேட்டு கோபமடைஞ்ச சச்சினும் அவரோட சொந்தக்காரங்களும் ரஜினி குமாரிய சரமாரியா அடிச்சு கொன்னு இருக்காங்க. அடுத்து சடலத்தை எப்படி டிஸ்போஸ் பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்த சச்சினும் அவனோட சொந்தக்காரங்களும் வீட்டுக்கு பின்னாடி உள்ள வயல்ல வச்சு சடலத்தை எரிச்சிருக்காங்க. அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க மூலமா ரஜினி குமாரி கொலை செய்யப்பட்டதை தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் சச்சின், அவரோட சகோதரர்கள் பிரான்ஷு, சஹ்பாக், உறவுக்காரங்க ராம்நாத், திவ்யா மற்றும் தினான்னு 6 பேரை அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. நள்ளிரவில் கேட்ட கூலி தொழிலாளியின் அலறல் சத்தம். வீட்டிற்குள் கூலி தொழிலாளி ரத்த வெள்ளத்தில் கிடந்த கொடூரம். அந்தரங்க உறுப்பை அறுத்தும் வலது கண்ணை நோண்டி எடுத்தும் கொலை முயற்சியில் ஈடுபட்ட பயங்கரம். கூலி தொழிலாளி மீது கொலை வெறி தாக்குதல் நடத்தியது யார்? பின்னணி என்ன? நள்ளிரவு நேரத்துல மரகதபுரம் பகுதியில் உள்ள ஒரு வீட்ல இருந்து ஒரு ஆணோட அலறல் சத்தம் கேட்டிருக்கு. இந்த சத்தத்தை கேட்ட கிராம மக்கள் உடனே அம்பிகாங்கிற பொண்ணோட வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்க சங்கர் என்பவரு ஆணுறுப்பு அறுக்கப்பட்டும் வலது கண்ணு தோண்டப்பட்ட நிலையிலும் ரண கொடூரமா ரத்த வெள்ளத்துல கிடந்திருக்காரு. இத பார்த்த கிராம மக்கள் உடனே ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணி வர வச்சு உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த சங்கரை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் வீட்ல இருந்த அம்பிகாங்கிற பெண்கிட்ட சங்கருக்கு என்ன ஆச்சு, சங்கரை யாரு இப்படி வெட்டினதுன்னு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. விழுப்புரத்துல உள்ள மரகதபுரம் பகுதியைச் சேர்ந்த சங்கருங்கிற நபருக்கு கல்யாணமாகி 2 மகன்கள் இருக்காங்க. சங்கர் கரும்பு வெட்டுற வேலையை செஞ்சுட்டு குடும்பத்தோட வாழ்வாதாரத்தை கவனிச்சிட்டு இருந்திருக்காரு. இதுக்கிடையில இவருக்கும் அதே ஏரியாவில் உள்ள கணவனை இழந்து வாழ்ந்து வந்த அம்பிகாங்கிற பொண்ணுக்கும் தகாத உறவு ஏற்பட்டிருக்கு. சங்கர் கரும்பு காட்டுல இருக்கிறத விட அம்பிகா வீட்டுல தான் ரொம்ப நேரம் இருப்பாராம். இதுக்கிடையில இருவேல்பட்டு பகுதியைச் சேர்ந்த அன்பு வேலை விஷயமா அடிக்கடி மரகதபுரம் கிராமத்துக்கு போயிருக்காரு. அப்போ அம்பிகா கூட இவருக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. முதல்ல போன் நம்பரை பரிமாறிக்கிட்டு நார்மலா பேச ஆரம்பிச்ச 2 பேரும் அடுத்து எந்த நேரமும் போன்லயே மூழ்கி கிடந்து தங்களோட காதலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. இதுக்கிடையில 2 பேரோட தகாத உறவு விஷயம் சங்கருக்கு தெரிய வந்திருக்கு. இதனால அம்பிகா மேல கடும் கோபத்துல இருந்த சங்கர் அம்பிகா கூட சண்டை போட்டிருக்காரு. எதுக்கு நீ அன்பு கூட பேசிக்கிட்டு இருக்க? நீ என் கூட மட்டும்தான் பேசணும், வேற யார் கூடயும் பேசக்கூடாது. இதுக்கப்புறம் நீ அன்பு கூட பேசுற விஷயம் எனக்கு தெரிஞ்சதுன்னா உன்னையும் அவனையும் கொலை பண்ணிருவேன்னு மிரட்டி இருக்காரு. அதுக்கு அம்பிகா எந்த ஒரு பதிலும் சொல்லாம அமைதியா இருந்திருக்காங்க. அடுத்து அம்பிகா கிட்ட இருந்து அன்போட போன் நம்பரை வாங்கின சங்கர் அவரையும் தகாத வார்த்தையால திட்டி இருக்காரு. அம்பிகா கூட நான் 10 வருஷமா ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன், இப்ப நீயும் அவகிட்ட பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல, அதனால அம்பிகா கூட பேசுறத இத்தோட நிப்பாட்டிக்கோன்னு சொல்லி இருக்காரு. அதுக்கு அன்பு அம்பிகாவுக்கு உன்னை விட என்னையத்தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் நான் அவ கூட பேசுறேன், எங்களோட ரிலேஷன்ஷிப்குள்ள இனி நீ தலையிடாதுன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணி இருக்காரு. சம்பவத்தன்னைக்கு நைட் நேரத்துல அம்பிகாவோட வீட்டுக்கு போயிருக்காரு சங்கர். அதே நேரத்துல அன்பும் அங்க போனதா சொல்லப்படுது. இதனால 2 பேருக்கு இடையில பயங்கர வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. உன்னைத்தான் இங்க வரக்கூடாதுன்னு சொல்லி இருக்கேன்ல, அப்புறம் எதுக்கு நீ இங்க வந்திருக்கன்னு அன்பை மிரட்டி இருக்காரு சங்கர். சங்கரோட பேச்ச கேட்டு கோபத்தோட உச்சத்துக்கே போன அன்பு சங்கரை சரமாரியா தாக்கி இருக்காரு. 2 பேரும் மாறி மாறி உருண்டு பரண்டு சண்டை போட்டிருக்காங்க. அப்புறம் மறைச்சு வச்சிருந்த கத்திய எடுத்த அன்பு சங்கரோட வலது கண்ணை தோண்டி எடுத்திருக்காரு. இதுல வலி தாங்க முடியாம சங்கர் ரத்த வெள்ளத்துல துடிச்சிருக்காரு. ஆனா அதுக்கப்புறமோ ஆத்திரம் தீராத அன்பு சங்கரோட அந்தரங்க உறுப்பை வெட்டி எடுத்திருக்காரு. சங்கரோட அலறல் சத்தத்தை கேட்டு ஓடி வந்த பக்கத்து வீட்டுக்காரங்க அவரை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. இந்த விஷயத்தை கேட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் அம்பிகா கிட்ட விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தலைமறைவா இருக்கிற அன்பையும் தீவிரமா தேடிக்கிட்டு இருக்காங்க. கணவனுடன் ஏற்பட்ட தகராறில் தாய் வீட்டிற்கு சென்று வசித்து வந்த பெண் சேர்ந்து வாழலாம் என கூறி மனைவியை அழைத்த கணவன்
உயிரே போனாலும் உன்னுடன் சேர்ந்து வாழ மாட்டேன் என திட்டவட்டமாக கூறிய மனைவி. ஆத்திரத்தில் கணவன் செய்த படு பாதக செயல். நடந்தது என்ன? கரும்பு தோட்டத்துல வேலை செய்யறவங்க வழக்கம் போல தங்களோட வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப திடீர்னு பெண் ஒருத்தவங்க கத்தி கூச்சல் போடுற சத்தம் கேட்டிருக்கு. உடனே பதறி அடிச்சுக்கிட்டு என்னன்னு ஓடி போய் பார்த்துருக்காங்க. அப்ப கூட வேலை பார்க்கிற கவிதாங்கிற பெண்ணு கத்தி குத்து காயங்களோட உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்திருக்காங்க. உடனே ஆம்புலன்ஸை வர வச்சு துடிச்சிட்டு இருந்த பெண்ணை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க. தகவல் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் படுகாயத்தோட ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சையில இருந்த பெண்கிட்ட விசாரணை பண்ணியிருக்காங்க. அந்த விசாரணைக்கு அப்புறம்தான் குடும்ப பிரச்சனையில நடந்த கொடூர சம்பவத்தை பத்தி எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கு. யாரு எதுக்காக சண்டை போட்டான்? கருங்கல்ல வேலை செஞ்ச இன்னொருத்தவங்க இருக்குன்னு சொல்லிட்டு நீ இருந்தா சண்டையை போட்டு குத்துலனா? கடலூர் பன்ருட்டியைச் சேர்ந்த ஆனந்தராஜுக்கும் பக்கத்து ஊரை சேர்ந்த கவிதாவுக்கும் கடந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் நடந்திருக்கு. இந்த தம்பதிக்கு 9 வயசுல ஒரு மகளும் 7 வயசுல இன்னொரு மகளும் இருக்காங்க. கொத்தனார் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஆனந்தராஜ் தினமும் நைட்டு மது குடிச்சிட்டு தான் வீட்டுக்கே வருவாராம். அது மட்டும் இல்லாம தலைக்கேறின மது போதையில மனைவியை போட்டு அடிக்கிறது, பிள்ளைகளை போட்டு அடிக்கிறதுன்னு அடாவடி பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஆனந்தராஜோட குடிப்பழக்கத்தினாலேயே அவங்க வீட்டுல சந்தோஷங்கிற ஒண்ணு இல்லாமலே போயிருச்சு. ஆனந்தராஜ் என்னதான் போதையில அடாவடித்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் கவிதா தன்னோட கணவரோட கொடுமைகளை சகிச்சுக்கிட்டு வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனா நாளாக அவரோட அடாவடித்தனம் எல்லை மீறி போயிருக்கு. தினமும் இப்படி குடிச்சிட்டு வந்தா நம்ம வாழ்க்கை என்ன ஆகும்? நம்மளை பத்தி யோசிக்கலனா கூட பரவாயில்ல, நமக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க, அவங்கள பத்தி யோசிச்சு பாத்திருக்கியான்னு கவிதா ஆனந்தராஜ் கிட்ட கோபமா கேட்டிருக்காங்க. அப்ப என்கிட்டயே குரலை ஒசத்தி பேசறியான்னு கேட்டு மனைவிய சரமாரியா அடிச்சிருக்காரு ஆனந்தராஜ். பிள்ளைங்களோட கல்விக்காகவும் வீட்டு செலவுக்காகவும் கவிதா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வச்சிருந்த காசை எடுத்துக்கிட்டு போய் குடிச்சிட்டு வந்துருவாராம் ஆனந்தராஜ். மனைவி காசுல மூக்கு முட்டை குடிச்சிட்டு அதே மனைவிய தகாத வார்த்தைகளால பேசி அடிச்சு ரகளை பண்ணது மட்டும் இல்லாம ஆனந்தராஜுக்கு மனைவியோட நடத்தை மேல சந்தேகம் வந்திருக்கு. குடிபோதையால வீட்டுல ஏற்பட்ட பிரச்சனை போய் கடந்த சில நாட்களா மனைவியோட நடத்தை மேல சந்தேகப்பட்டு சண்டை போட்டிருக்காரு. இதனால பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு கணவன் வீட்டில இருந்து வெளியேறின கவிதா தன்னோட அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. கடந்த சில வாரமா மாமியார் வீட்டுல இருந்த கவிதாவுக்கு ஆனந்தராஜ் போன் பண்ணி பார்த்திருக்காரு. ஆனா கவிதா அந்த போனை அட்டன் பண்ணாம இருந்திருக்காங்க. இதனால கடுப்பாகி மாமியார் வீட்டுக்கு போய் கவிதா கிட்ட தகராறு பண்ணின ஆனந்தராஜ் தான் கூட வீட்டுக்கு வர சொல்லி கேட்டிருக்காரு. ஆனா இனிமே உன் கூட என்னால வாழ முடியாதுன்னு கவிதா திட்டவட்டமா சொல்லி இருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு வழக்கம் போல கரும்பு தோட்டத்துக்கு வேலைக்கு போயிருக்காங்க கவிதா. இத தெரிஞ்சுக்கிட்டு அங்க போன ஆனந்தராஜ், என் கூட வந்து வாழ மாட்டேன்னு சொன்ன நீ இந்த உலகத்திலேயே வாழக்கூடாதுன்னு சொல்லி கவிதாவோட முதுகிலேயே கத்தியால சரமாரியா குத்தி இருக்காரு. இந்த தாக்குதல்ல கவிதா சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்துட்டாங்க. சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க ஓடி வந்து வெட்டுக்காயத்தோட இருந்த கவிதாவை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. அங்க கவிதாவுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது. மயக்கத்திலிருந்து கண்முழிச்ச கவிதா கொடுத்த வாக்குமூலத்தை வச்சு ஆனந்தராஜ் மேல வழக்கு பதிவு பண்ண போலீஸ் தலைமறைவா இருந்த ஆனந்தராஜை மடக்கி பிடிச்சு அரெஸ்ட் பண்ணி விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. தலையில் அடிபட்டு கொடூரமாக உயிரிழந்து கிடந்த இளைஞர். மக்கள் கூட்டத்திற்கு மத்தியிலேயே இளைஞரை கீழே தள்ளிவிட்டு கொலை. நீண்ட நேரமாக நடந்த வாக்குவாதம் திடீரென கொடூர கொலையில் முடிந்ததால் அதிர்ச்சி. கொலைக்கான பின்னணி என்ன? ஊருக்கு வெளியில உள்ள விவசாய நிலத்துல வச்சு 2-3 பேருக்கு இடையில ஏதோ பயங்கர வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. எதுக்கு இப்படி எல்லாரும் பாக்குற மாதிரி நின்னு கத்திக்கிட்டு இருக்காங்கன்னு பக்கத்து நிலத்தக்காரங்களும் அந்த பக்கமா போனவங்களும் கிட்ட போய் என்ன ஏதுன்னு கேட்டிருக்காங்க.
அப்ப அங்க இருந்தவங்களுக்குள்ள கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருக்கிறதும் அது சம்பந்தமா தான் இப்படி காட்டு கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கிறதும் தெரிஞ்சு அவங்க பிரச்சனையில நாம தலையிட வேண்டாம்னு நினைச்சு எல்லாரும் அங்கிருந்து நகர ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அடுத்த ஒரு சில நிமிடங்கள்லயே அங்க மிகப்பெரிய கொடூரமான சம்பவம் நடக்க போகுதுங்கிறது அங்க உள்ள யாருக்குமே தெரியாம போச்சு. நாகர்கோயில்ல உள்ள சரளூருங்கிற கிராமத்தை சேர்ந்தவர் ராஜ்குமார். இவரோட மகன் நவீன். தன்னோட மகனுக்கு எப்படியாவது அரசு வேலை வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருக்காரு ராஜ்குமார். அப்ப ராஜ்குமாருக்கு சுபாஷ்ங்கிறவரு அறிமுகமாகி இருக்காரு. ராஜ்குமாரோட ஆசை கனவுகளை தெரிஞ்சுக்கிட்ட சுபாஷ், எனக்கு அரசு வேலையில இருக்கிற உயரதிகாரிகள் நிறைய பேர் தெரியும்னு கதை விட்டிருக்காரு. அதை கேட்ட ராஜ்குமார் தன்னோட மகன் நவீனுக்கு எப்படியாவது அரசு வேலை வாங்கி கொடுக்கணும்னு சுபாஷ் கிட்ட கேட்க, அதுக்கு 5 லட்சம் செலவாகும்னு சொல்லி இருக்காரு சுபாஷ். எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல, நான் எப்படியாவது ரெடி பண்ணி கொடுக்கறேன்னு சொல்லி சுபாஷ் கிட்ட 5 லட்சம் கொடுத்திருக்காரு ராஜ்குமார். கடைசியா நம்ம புள்ளைக்கு அரசு வேலை கிடைக்க போகுதுன்னு சந்தோஷத்துல இருந்த ராஜ்குமாருக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சிச்சு. ஏன்னா சுபாஷ் கிட்ட பணம் கொடுத்து கிட்டத்தட்ட 3 மாசத்துக்கு மேல ஆகியும் வேலை கிடைக்கல. அதனால நொந்து போன ராஜ்குமார், என் மகனுக்கு வேலையும் வேண்டாம் ஒன்னும் வேண்டாம், நான் கொடுத்த பணத்தை திருப்பி கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. ஆனா சுபாஷ் இப்ப தர்றேன் அப்ப தர்றேன்னு ஏமாத்திக்கிட்டே இருந்திருக்கான். ஒரு கட்டத்துல ஆத்திரம் அடைஞ்ச ராஜ்குமார் சம்பவத்தன்னைக்கு மறுபடியும் சுபாஷ் கிட்ட போய் பணத்தை கேட்டிருக்காரு. வாங்கின பணத்தை ஒழுங்கா கொடுக்க முடியாதா? பணத்தையும் கொடுத்துட்டு அதை வாங்குறதுக்கு நான் நடையா நடக்கணுமா? பணத்தை திரும்ப கேட்டா எங்களை கெஞ்ச வைக்கிறீங்களா அப்படின்னு பேசினதோட கூடவே தகாத வார்த்தைகளால பேசினதா சொல்லப்படுது. ராஜ்குமார் பேசுறத கேட்டு ஆத்திரத்தோட உச்சிக்கே போன சுபாஷ், என் இடத்துல வந்து என்னையே அசிங்கமா பேசுறியா? இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்க கூடாதுன்னு மிரட்டி இருக்காரு. அதை கேட்டு கடுப்பான ராஜ்குமார், நான் யாருன்னு தெரியுமா? உன் கதையை முடிச்சிருவேன்னு பதிலுக்கு மிரட்டினதா சொல்லப்படுது. இந்த மிரட்டல் தான் கடைசியில கைகலப்புல முடிஞ்சிருக்கு. அடிச்சு உருண்டுகிட்டு இருந்த சுபாஷ் தன்னோட நண்பர்கள் 2 பேரை வர வச்சு ராஜ்குமார கண்மூடித்தனமா தாக்கி கீழே தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி இருக்கு அந்த கும்பல். ராஜ்குமாருக்கு தலைப்பகுதியில பலமா அடிபட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்திருக்காரு. அப்பாவை அடிச்சு போட்டுட்டாங்க அப்படிங்கிற செய்தியை கேட்டு சம்பவ இடத்துக்கு வந்த மகன் நவீன் ரத்த வெள்ளத்துல இருந்த அப்பா ராஜ்குமார ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாரு. ஆனா போற வழியிலேயே ராஜ்குமாரோட உயிர் போயிருச்சு. இந்த சம்பவத்துல கங்காதரன், சுகுமார்னு மொத்தம் 4 பேரை அரெஸ்ட் பண்ண போலீஸ் தலைமறைவா இருக்கிற முக்கிய கொலையாளி சுபாஷ தீவிரமா தேடிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவு. நிகழ்தகவு